வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா இடியாப்பம். வாங்க இந்த இடியாப்பத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. அதுக்கு தேங்காய் பால். இப்போது நான் 3 கிலோ பச்சரிசி அரிசியை நான் ஊற வச்சுக்கிறேன். இந்த அரிசி ரேஷன் அரிசி தான், கடையில் வாங்கலாம். ரேஷன் அரிசியை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த அரிசியை நல்லா கழுவிடுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரிசியை நல்லா அந்த தண்ணி வெள்ளையாக மட்டும் நல்லா கழுவி எடுத்து பாருங்கள். நான் இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையான பிறகு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி பசை இருக்கக்கூடாது. நான் இப்போ வடிகட்டி எடுத்துட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும்போதே நாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் கெடவே கெடாது. 6 மாதம் ஆனாலும் இந்த மாவு நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாவு 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நல்லா வெந்துடணும் இந்த மாவு. இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையில் பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தொட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு இப்போ ஆற விடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் ஆவியில் வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இதையும் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் நான் ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போ திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது இந்த மாவை நம்ம ரொம்ப பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிட்டால் 1 வருஷம் ஆனாலும் நம்ம வச்சு நம்ம எப்போ வேணாலும் இடியாப்பம் செஞ்சுக்கலாம். கெடவும் கெடாது. வண்டோ பூச்சியோ புழுவோ எதுவுமே விழுகாது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வேக வச்ச மாவை இப்போ கெட்டியாக இருக்கும் அந்த மாவு. இப்போ எல்லாத்தையும் நான் உடச்சி விட்டு நான் இப்போ ஆற விடுறேன். இதை நல்லா ஆறின பிறகு என்ன பண்ணோன்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் உருண்டையாக நம்ம என்ன தான் வேக வச்சு எடுத்தால் கொஞ்சம் கெட்டியாகிடும் இல்லையா? அதை உடைக்கிறதுக்காக இப்போ நான் மிக்சியில் நான் எல்லாத்தையும் நான் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் எல்லா மாவையும் நான் உடைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாவையும் ஒரு ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறமா பாருங்கள் இந்த மாவு எப்படி மணலாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாவை நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி படாமல் ஒரு வாளிலோ கண்டெய்னரில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் இந்த மாவு கெடாது. இப்போ நான் 3 கப் மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்கேங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த மாவை கலக்கறதுக்கு தண்ணியை நான் கொதிக்க வச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன். மெதுவாக கிண்டுங்க, கையில் பற்ற போது. ஏன்னா சுடு தண்ணி நம்ம ஊற்றி நம்ம கிண்டுறோம். அதனால் மெதுவாக பார்த்து கிண்டுங்க. இல்லை கையில் பட்டுருச்சுன்னா கொப்பளம் வந்துடும். இந்த மாவை நம்ம இப்படி கிண்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஆற விட்டு கையில் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போது கையில் பிணைய முடியாது, கரண்டிலையும் பிணைய முடியாது. கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம கையில் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கையில் பிணையும் போது தான் நல்லா வரும் இந்த மாவு. இந்த மாவை நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம பாருங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்தால் தான் இடியாப்பம் புளியும் போது நல்லாயிருக்கும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள், இதை நம்ம இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் புளியும் போது பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். இடியாப்ப மாவு புளியும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது. அதுவும் இல்லாமல் இந்த இடியாப்பத்தை நம்ம எப்போ காலையில் வேக வச்சிருந்து நைட்டு மட்டும் வச்சுருந்தாலும் இந்த இடியாப்பம் வந்து கெடாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது. வேக வச்சாலும் இதே மாதிரி தான் வரும், மாறவே மாறாது. இது எல்லா மாவும் புழிஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் வாரத்தில் ஒரு தடவையாசம் நான் இடியாப்பம் நான் செஞ்சுருவேன். இடியாப்பம் தேங்காய் பால் செய்வேன். இடியாப்பம் இப்போ வந்து தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காய் அரைச்சிட்டு 3 கரண்டி நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இடியாப்பம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த நான் ரேஷன் அரிசி தான் போட்டேன். எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த இடியாப்பம். இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். வடகறி சூப்பராக இருக்கும். அதை விட சூப்பர் வந்து எண்ணெய் நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக இருக்கும் கிரேவி. அதையும் உங்களுக்கு நான் ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.